தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம் யோகேஸ்வரன். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். சிகாமணி, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2020 மே மாதம் நடைபெற இருக்கிறது. தேர்தலுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதத்திற்கு முன்பாக வெளியாக கூடும் என்ற தகவல் எல்லாம் கிடைத்திருக்கிறது. சமீப நாட்களாகவே தேர்தல் தொடர்பாக தேசிய மற்றும் பிராந்திய கட்சிகள் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் மற்றும் இதர பணிகள்ல இன்னும் தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் பொறுப்பாளர்களை மாற்றி புதிய தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து இன்று அதிகாரப்பூர்வமாக தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புல 2026 தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை நியமனம் செய்வதாக அவருடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெரிவிக்கிறது. ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். கடந்த செப்டம்பர் மாதம் இதே போல ஒரு அறிவிப்பை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை வெளியிட்டிருந்தது. பாஜகவினுடைய தேசிய துணைத் தலைவர் பைஜெயந்த் பாண்டா தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அதே போல முரளிதர் மோகன் இணை தேர்தல் பொறுப்பாளராகவும், அதே போல பாஜகவினுடைய மற்றொரு தலைவரும் இணை பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த தேர்தலுக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை மாற்றம் செய்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில அந்த தேர்தல் பார்வையாளர்கள் பொறுப்பாளர்கள் குழு என்பதை உருவாக்கினர். இன்று அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பாஜகவுடைய அபிஷியல் அந்த பிரஸ் ரிலீஸ்ல அறிவிக்கப்பட்டிருக்கூடிய விவரங்கள்லயே ரிவைஸ்டு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தான் இந்த விவரங்களையே பாஜகவுடைய தேசிய பொதுச் செயலர் வெளியிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் துணை பொறுப்பாளராக அர்ஜுன் ராம் மேக்வால் மற்றும் மத்திய அமைச்சர் முரளிதர் மோகல் உள்ளிட்ட இருவருமே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக மேற்கு வங்கம் மற்றும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கூடுதல் கவனத்தை செலுத்துவோம் என்றெல்லாம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்த நிலையிலே ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவர் ஒருவர் தேர்தல் பொறுப்பாளராக கடந்த செப்டம்பர் மாதம் நியமனம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த அறிக்கையை மீண்டும் திருத்தப்பட்டு தற்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில மேலும் 2 மத்திய அமைச்சர்கள் இணை பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டு தற்போது 3 பேர் அடங்கிய குழு என்பதை நாங்கள் நியமிக்கிறோம் என்ற அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடைய தேசிய தலைமை வெளியிட்டிருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஜனவரி மாதம் முதல் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தலுக்கான வேலைகளை தமிழகத்துல தொடங்கக்கூடும் அப்படின்ற தகவல்களும் நமக்கு டெல்லியிலிருந்து விசாரிக்கும் போது கிடைக்கப்பெறுகிறது. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.